அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக பாபா வாங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, கும்பராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோங்க. ஏன்னா பாபா வாங்க அவர்களுடைய கணிப்புகளின்படி பார்க்கும்போது கும்பராசிக்கு இந்த நாள் அப்படிங்கிறது இந்த காலகட்டம், அதாவது மார்ச் மாதம் 14ஆம் தேதிக்குள்ளாக மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட இருக்கிறது. இது கிரகங்களில் ஏற்படக்கூடிய ஒரு அதிசய நிகழ்வால கிடைக்கப்பெற போகின்றது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. மேலும் அவங்களுடைய கணிப்புகளின்படி என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை அறவே தவிர்க்கணும், இந்த காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நீங்க வெளிவர நீங்க செய்யக்கூடிய எளிமையான பரிகாரங்கள் வழிபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தின முழுமையான தகவலை தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கும்பராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் மிக மிக பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஏற்றத்தாழ்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த நேரத்துல பெரும்பாலும் நாலாபுரத்துல இருந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்க எதிர்கொள்வீங்க அப்படின்னு பாபா வாங்க அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால நீங்க இந்த நேரத்துல கொஞ்சம் நிதானமா செயல்பட வேண்டியது அவசியங்க. அது மட்டும் இல்லாம வேலைகள் அனைத்தும் திட்டமிட்டபடி முடிக்கவும் முடியும். பணியிடத்துல நிலவி வந்த பிரச்சனைகள் மன அழுத்தமான சூழல் விளக்க ஆரம்பிக்கும். எப்படிப்பட்ட சூழலையும் சமாளிக்கக்கூடிய மனநிலை ஏற்படலாம். பணியிடத்துல தங்களின் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். குடும்ப வாழ்க்கையில் சிலர் நல்ல செயல்கள் நடக்க வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே சமயம் பல விதத்துல முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு காலகட்டங்க. உங்களுடைய வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் லாபம் உண்டாக பெறுவீங்க. வாகனம் வீடு மனை வாங்க நினைப்பவர்களுக்கு அதற்கான முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. தங்களின் பொருளாதார நிலை முன்னேற்றம் அடையும். அதனால குடும்பத்துல மகிழ்ச்சியும் மனதுல நிம்மதியும் உணர்வீங்க. குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வதும் வேலைகளை முடிக்கிறதுல எச்சரிக்கையுடன் இருந்தா நன்மைகள் பல உண்டாக பெறலாம். மகிழ்ச்சியான பயணங்கள் செல்ல வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது. இந்த காலம் மிகவும் பயனுள்ளதாகவே இருக்குங்க. தங்களின் பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சிடும். பணியிடத்துல பதவி உயர்வு சம்பள உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம். நீங்க செய்யக்கூடிய தொழில் வியாபாரம் தொடர்பாக பெரிய வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் இருக்கிறது. நிதிநிலை வலுவாகவே இருக்கும். திடீர் பண ஆதாயம் அதிர்ஷ்டம் உண்டாக பெறும். வெளியூர் வெளிநாடு தொடர்பான வேலைகள்ல வெற்றி கிடைக்க பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலை அமைய பெறுவீங்க. அதே மாதிரி மிகவும் அற்புதமான காலமாகவே இருக்க பெற போகிறது. இந்த நேரத்துல நன்மைகள் பலவும் நடைபெற போகிறது. தங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான செயல்பாடுகள்ல மும்முரமாகவே ஈடுபடுவீங்க. வீடு மனை அப்படின்னு ரியல் எஸ்டேட் தொடர்பாக லாபம் கிடைக்கும். தங்கள் வேலையில வெற்றிக்காக கொஞ்சம் போராட வேண்டியதாகவும் இருக்கும். இருந்தாலும் அதற்கான பலன் முழுமையாகவே கிடைக்க பெறுவீங்க. இந்த நேரத்துல கிரகங்கள் மற்றும் பிற கிரகங்களினுடைய பார்வை தங்கள் ராசியின் மீது விடுறதுனால லாபம் சற்று அதிகரிக்கலாம். மேலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் பார்த்தீங்கன்னா மிக நன்மை தரக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறாரு. அதனால தங்கள் வேலையை முடிக்கிறதுல ஆற்றலும் தைரியமும் உற்சாகமும் நிறைந்து அதிகரித்து காணப்படுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்களுடன் இணக்கமாகவும் அவர்களின் ஆதரவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமான ஆதாரங்களும் அதிகரிக்கும். தான தர்மங்கள்லையும் இந்த காலகட்டத்தில் ஈடுபடுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னும் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல வகையில் பார்த்தோம் அப்படின்னா அதிர்ஷ்டங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்க பெறுகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடித்ததற்கான புத்துணர்ச்சியும் திறமையும் நிறைந்திருக்கும். அதனால் எதிலையுமே தங்களால் வெற்றி அடையவும் முடியும். திருமண முயற்சியில் உள்ளவர்களுக்கு அவர்கள்
எதிர்பார்த்த விதத்தில் நல்லவரன் அமைய வாய்ப்புகள் இருக்கிறது. தங்களுடைய கடின உழைப்பிற்கான வெகுமதியும் கிடைக்கப்பெறுவீங்க. நீங்கள் முன்னர் செய்த முதலீடு கடின உழைப்பிற்கான பலனை நற்பெயரை பெற வாய்ப்புகளும் இருக்கு. இந்த காலகட்டத்தில் பணம் சம்பாதிப்பதற்கான புதிய வழிகள் தொடங்கலாம். சிலருக்கு வேலையில் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்புகளும் இருக்கு. தங்களின் சேமிப்பு அதிகரிக்கும். சுப வேலைக்கான விஷயங்கள்ல செலவு செய்வீங்க. அதனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கவும் செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் பல விதத்தில் சாதகமான பலன்கள் தருவதற்குண்டான வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். பல விஷயங்களில் அனுகூலமான நிலைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்னும் சொல்லலாம். மேலும் இந்த நேரத்தில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், திருமணத்திற்கு பெண் தேடுபவர்களுக்கு நல்ல செய்தியும் கிடைக்கும். தங்களுடைய மனம் தெளிவாகவே இருக்கும். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக சிந்திக்க வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முடியும். நிதி நிலைகளை எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படலாம். தங்கள் வேலையை மாற்றுவது தொடர்பாக முயற்சி செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் நல்ல வாய்ப்புகள் கிடைக்க பெறலாம். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கை, தலைமைத்துவ திறன் அதிகரிக்கக்கூடியதாகவே இருக்குங்க. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் சாதுரியமாக நடந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி பணம் சேர்ப்பதற்கான முயற்சிகளில் எதிர்பார்த்த வெற்றி அடைவீங்க. பணியிடத்தில் தங்களின் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கொள்வீங்க. தங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பும், வேலையில் எதிர்பார்த்த ஏற்றமும் இருக்க பெறலாம். திருமண முயற்சியில் ஈடுபட்டால் நல்ல வரன் அமைய வாய்ப்புகள் இருக்குது. யாரிடமும் வாக்குவாதங்களையோ இல்லை பணத்தை கடனாக வாங்குதலையோ தவிர்த்து கொள்ளுங்க. தான தர்மங்களில் ஈடுபடுறது நல்லதுங்க. தொழில் தொடர்பான பயணங்கள் நல்ல அனுகூல பலனை தருங்க. சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பெறலாம். வாழ்க்கையில் வரக்கூடிய வெற்றியும் பாராட்டும் நிறைய கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. தங்களின் சிறப்பான சிந்தனை செயல்பாட்டுக்கான வெகுமதியை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். இருக்கக்கூடிய வேலையில இருந்து வேறு வேலைக்கு தற்போது நீங்க முயற்சி செய்ய வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து செல்ல பாருங்க. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் தற்போதைக்கு வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சு கேட்டு புதிய முயற்சிகள் எதிலையுமே ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் ஏற்படத்தான் செய்யும். அதே மாதிரி அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது குடும்பத்தில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பொருளாதார வசதிக்கு குறைவு எதுவும் இருக்காது. புதிய முயற்சிகள் எதிலையும் தற்போதைக்கு ஈடுபட வேண்டாம். உடல் நலம் சீராக வாய்ப்புகள் இருக்குங்க. குடும்ப விஷயங்களில் கணவன் மனைவி இருவரும் கலந்து பேசி முடிவெடுக்கிறது நல்லது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மூலமாக பணவரவுக்கு வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே போல் இந்த நேரத்தில் பார்க்கும்போது பல வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் கொண்டதாகவே இருக்க பெறும் அப்படின்னும் சொல்லலாம். சில விஷயங்கள் பார்த்தோம் அப்படின்னா வரவுக்கு மீறிய செலவுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு தாங்க சொல்லணும்.